Hello students. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து வேவ் ஈக்குவேஷன் இன் வேக்யூம். இந்த வீடியோவில் லாஸ்ட் இயர் நான் போட விட்டு போச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது த டெரிவேஷன் ஃபார் வேவ் ஈக்குவேஷன் இன் வேக்யூம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ்வெல்லோட 4 லாவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஸோ வாட் இஸ் மேக்ஸ்வெல்ஸ் ஃபர்ஸ்ட் லா ரெண்டுமே வந்து டைவர்ஜன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ டெல் டாட் டி இஸ் ஈக்குவல் டு ரோ, இது வந்து ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா என்ன, del dot E எல்லாமே வெக்டர்ஸு is equal to 0. தேர்ட் லா என்ன, தேர்ட் லா வந்து del cross E is equal to minus dou B by dou T. Fourth law del cross H is equal to J plus dou D by dou T. இது வந்து மேக்ஸ்வெல்லுடைய 4 லா. இப்போ இதை வந்து ஜேயும் வெக்டர் தான். யூ ஆர் கோயிங் டு மாடிஃபை இட். வேக்யூமில் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போது இன் வேக்யூம் இதை நம்ம எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டி, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் டி இருக்கு இல்லையா, டிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் வந்து எப்சிலான் இ அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இது வந்து வேக்யூமில் இருக்கிறதுனால எப்சிலன் வந்து என்ன எழுதலாம், நம்ம எப்சிலன் நாட்னு எழுதலாம். ஸோ நம்ம என்ன எழுதலாம், டெல் டாட் எப்சிலன் நாட் இ இஸ் ஈக்குவல் டு ரோ. இது வந்து ஒன்று. ஆனால் வாட் இஸ் ரோ, ரோங்கிறது சார்ஜ் டென்சிட்டி. வேக்யூமில் வந்து சார்ஜ் டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு என்ன வரும், டெல் டாட் எப்சிலன் நாட் இ இஸ் ஈக்குவல் டு 0. எப்சிலன் நாட்டுங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எப்படி மாடிஃபை பண்ணலாம், டெல் டாட் இ இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட மாடிஃபிகேஷன் இன் வேக்யூம். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை. இது வந்து டெல் டாட் பி இன்னு எழுதிட்டேன். செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம், டெல் டாட் பி இஸ் ஈக்குவல் டு 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தோன்னா டெல் கிராஸ் இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ பி பை டோ டி. இதையும் அப்படியே எழுதிடலாம், டெல் கிராஸ் இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ பி பை டோ டி. ஏன்னா இதில் நமக்கு பெரிய டிஃப்ரென்சஸ் வரல. இங்கே வந்து ஆல்ரெடி வந்து நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் லீவிங் வந்து 0ன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம், அதனால 0 இஸ் ஓகே. இங்கேயே வந்து இட் இஸ் ஓகே. சேஞ்ச் இன் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் வில் பிரிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதுவும் ஓகே. இப்போ 4வது ஈக்குவேஷனை பார்க்கலாம். இந்த 4வது ஈக்குவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜே அப்படிங்கிறது வந்து கரண்ட் டென்சிட்டி. ஜேங்கிறது கரண்ட் டென்சிட்டி, அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் சார்ஜ் டென்சிட்டி. இது வந்து வேரி ஆனால் தான் கரண்ட் டென்சிட்டி வேரி ஆகும். பட் நமக்கு சார்ஜ் டென்சிட்டி 0ன்னு இங்கே போட்டுட்டோம். அப்போது கரண்ட் டென்சிட்டி ஜே இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 0. ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம், டெல் கிராஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜே வந்து 0 ஆகிடுச்சு மைனஸ் டோ எப்சிலன் நாட் இ பை டோ டி. ஏன், டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலன் நாட் இ. இல்லைனா இதை நம்ம எப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம், இந்த எப்சிலன் நாட்டை வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா யூ வில் ஹேவ் del cross h is equal to இது ப்ளஸ் தான், is equal to plus epsilon naught dou E by dou T. இது வந்து மேக்ஸ்வெல்லுடைய 4 லா. இதை வச்சு we are going to develop wave equation in vacuum. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா first we will start with the third law. எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் வேவ் ஈக்குவேஷனுக்கு we'll start with the third law and மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கிற வேவ் ஈக்குவேஷனுக்கு we'll start with the fourth law. Okay, so in electrical field, right? So நம்ம எதிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம், del cross E is equal to minus dou B by dou T. இதிலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த வேவ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு சைடும் கேர்ள் எடுத்துக்கலாம். ஸோ del cross E is equal to, இந்த பக்கமும் del cross போடணும், del cross minus dou B by dou T. So del cross E is equal to, நான் dou by dou T வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறேன், dou by dou T. இந்த del வந்து அப்போ உள்ளே போயிடும், of del cross B, ரைட். இப்போது இங்கே டெல் கிராஸ் பி இருக்கா, இல்லை. ஆனால் நமக்கு என்ன இருக்குது, இங்கே
டெல் கிராஸ் ஹெச் இருக்குது. ஸோ அதுவும் மேக்னெட்டிக் தான், இதுவும் மேக்னெட்டிக் தான். ஸோ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ டெல் கிராஸ் ஹெச் நம்ம போட்டோன்னே இதை எப்படி எழுதலான டெல் கிராஸ். ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், மேக்னெட்டிக் இண்டக்ஷன் B is directly proportional to the applied field. ஸோ B is equal to mu naught H அப்படின்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ this will be B by mu naught equal to epsilon naught dou E by dou T. இல்லைனா இந்த mu naught இங்கே எடுத்துகிட்டு போனோன்னா நமக்கு என்ன வரும், டெல் cross B is equal to mu naught epsilon naught dou E by dou T. அதை தூக்கி ஸோ நம்ம இது என்ன இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, டெல் கிராஸ் இ பி மியூ நாட் எப்சிலன் நாட் டோ இ பை டோ டி. அதை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ நமக்கு என்ன வருது வந்து இப்போது கோடு போட்டுடலாம். என்ன வருதுன்னா டெல் கிராஸ் இ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் எப்சிலன் நாட், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது சாரி, மியூ நாட் எப்சிலன் நாட் டோ இ பை டோ டி. டோ இ பை டோ டி. இப்போது வெக்டர் ஈக்குவேஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெக்டர் இருக்கும்போது இதை எப்படி எழுதலான்னா டெல் கிராஸ் இ வேர் இ இஸ் எ வெக்டர். அதை நம்ம எப்படி எழுதலான்னா டெல் டாட் இ மைனஸ் டெல் ஸ்கொயர் இ. இது வெக்டர் நோட்டேஷனில் இப்படி வரும். ஸோ இதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டோன்னா நமக்கு என்ன வரும், del dot E minus del square E is equal to minus mu naught epsilon naught dou E by dou T. இப்போ del dot E இருக்கு, ப்ரீவியஸ் ஸ்லைடில் போய் பார்க்கலாம். வாட் இஸ் del dot E? del dot E is 0. ஸோ இந்த ஃபஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு 0 ஆகிடுது. ஸோ செகண்ட் டேர்ம் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ யூ வில் ஹேவ் del square E is equal to minus mu naught epsilon naught dou E by dou T. ரெண்டு சைடும் மைனஸ் போயிடும் இல்லையா. ஸோ நம்ம என்ன எழுதலாம், del square E is equal to mu naught epsilon naught dou E by dou T. Or finally del square E is equal to del square E, இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம், மைனஸ் மியூ நாட் எப்சிலன் நாட் டோ இ பை டோ டி இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து வேவ் ஈக்குவேஷன் இன் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், வேவ் ஈக்குவேஷன் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு எதுலேருந்து ஆரம்பித்தோம், மேக்ஸ்வெல்ஸ் தேர்ட் லாலேருந்து ஆரம்பித்தோம். இப்போ வேவ் ஈக்குவேஷன் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸ்வெல்லுடைய ஃபோர்த் லாலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கோயிங் டு ஃபைண்ட் வேவ் ஈக்குவேஷன். ரைட், இது வரைக்கும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷனை பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எதுக்கான ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷன். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷன் நம்ம பார்க்கும்போது ஆப்வியஸ்லி நம்ம எதுலேருந்து ஆரம்பிப்போம், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷன். ஹியர் இது வந்து மேக்ஸ்வெல்ஸ் ஃபோர்த் லா. மேக்ஸ்வெல்ஸ் ஃபோர்த் லா என்ன சொல்கிறது, டெல் கிராஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எப்சிலன் நாட் டோ இ பை டோ டி. ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுக்கு பண்ண மாதிரியே இங்கே என்ன பண்ண போகிறோன்னா கேர்ள் ஆஃப் போத் சைட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ அப்படி எடுத்தோன்னே என்ன வரும், டெல் கிராஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல் கிராஸ் எப்சிலன் நாட் dou E by dou T. ஸோ இது எப்படி எழுதலாம், del cross H is equal to epsilon naught constant வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுங்க, dou by dou T வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த டெல்லை உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம், del cross E. ஓகே, இப்போது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் வெக்டர் நோட்டேஷனில் இது எப்படி மாறுதுன்னு. எப்படி மாறும், del dot H minus del square H is equal to epsilon naught dou by dou T. del cross E வந்து தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து என்ன, மைனஸ் dou B by dou T. இது தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எழுதியிருக்கோம். இப்போது இந்த del dot H இருக்கு இல்லையா,
செகண்ட் ஈக்குவேஷன் மேக்ஸ்வெல் செகண்ட் ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா del dot b is equal to 0 and you also know b is equal to mu naught h mu naught வந்து கான்ஸ்டன்ட். ஸோ del dot h 0வாக இருக்கும்போது del dot b del dot b 0வாக இருக்கும்போது del dot hம் கண்டிப்பாக 0வாக தான் இருக்கணும். ஃபஸ்ட் டேர்ம் போயிடுது. ஸோ நம்ம என்ன எழுத போகிறோம், del square h is equal to epsilon naught dou by dou t, or you can say இந்த மைனஸை வெளியில் எடுத்துகிட்டு dou square b by dou t square. இப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டும் டேர்ம்ஸ் ஆஃப் E இருந்தது. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது ஹெச். அப்போது இந்த பியும் நம்ம ஹெச்சாக மாற்றணும். ஸோ b is equal to mu naught h. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம், ரெண்டு சைடும் நெகட்டிவ் இருக்கிறதுனால நெகட்டிவ் சைன் எடுத்துடலாம். is equal to b is mu naught h இல்லையா. ஸோ யூ கேன் ரைட் epsilon naught dou square இங்கே ஸ்கொயர் வரும் by dou t square and what is b? b is equal to mu naught h. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், del square h is equal to mu naught epsilon naught dou square h by dou t square. Okay? இப்போ or you can write this equation as del square h minus mu naught epsilon naught dou square h by dou t square is equal to 0. இது வந்து wave equation for magnetic field. இப்போ wave equation for electric field என்னவா இருந்தது, del square E mu naught epsilon naught dou square E by dou t square. இது magnetic fieldக்கான equation. இந்த ரெண்டு equation வந்து it very much looks like a wave equation which is like dou square in 3 dimensionல எழுதலாம் del square y minus 1 by v square dou square y by dou t square is equal to 0. Okay, so இந்த y ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்னு நம்ம எடுத்துக்கலாம். What is v? v is a velocity. ஸோ அந்த இதில் நம்ம பார்க்கும்போது இந்த நொட்டேஷனையும் நம்ம எடுத்துடலாம். you are talking about இங்கே வந்து mu naught epsilon naught can be equated to 1 by v square. பட் இங்கே வந்து vங்கிறது வந்து velocityங்கிறது speed of light. So you can always write 1 by c square is equal to mu naught epsilon naught. அப்படி போட்டேன்னா நம்ம வேவ் ஈக்குவேஷன் என்ன வரும், velocity incorporate பண்ணோன்னா this will be del square E minus 1 by c square dou square E by dou t square is equal to 0. So magnetic del square h minus 1 by c square dou square h by dou t square is equal to 0. இது வந்து இந்த ஈக்குவேஷன் நார்மலாக நம்ம எழுதுறது. ஒரு வேவ் ஈக்குவேஷனில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம வெலாசிட்டி எழுதிருந்தா இந்த mu naught epsilon naught is equal to 1 by c square because of the general wave equation. ஸோ இன்னொரு வீடியோவில் வேறு கான்செப்ட் பார்க்கலாம்.